குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி வானார்க்கல் முறையை பயன்படுத்தி டைட்டேனியம் என்ற உலோகத்தை எவ்வாறு தூய்மைப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். டைட்டேனியம் உலோகம் டி தொகுதி தனிமங்களை சார்ந்தது. ஓகேவா? இந்த என்ன பண்ணுறோம், மூன்றாவது படிநிலை தான் தூய்மையாக்கல் படிநிலை. இந்த வானார்க்கல் முறை தூய்மைப்படுத்துதல் படிநிலையில் ஒரு முறை வானார்க்கல் முறை. இந்த வானார்க்கல் முறையை பயன்படுத்தி எத்தகைய உலோகங்களை தூய்மைப்படுத்தலாம்? டைட்டேனியம், ஜெர்கோனியம் போன்ற உலோகங்களை இந்த வானார்க்கல் முறையை பயன்படுத்தி தூய்மைப்படுத்தலாம். நமக்கு புக்கில் இருக்கிறது டைட்டேனியம் தான். ஜெர்கோனியம் உங்கள் புக் பேக்கில் ஒன் வேர்டில் இருக்குது அந்த ஈக்குவேஷன். பட் மெத்தடு, முறை எல்லாமே ஒன்று தான். டைட்டேனியத்துக்கும் ஒன்று தான், ஜெர்கோனியத்துக்கும் ஒரே முறை தான். ஆனால் ஈக்குவேஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அந்த ஈக்குவேஷன் உங்கள் ஒன் வேர்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம புக்கில் கொடுத்துருக்க டைட்டேனியத்தை பார்க்கலாம். மாசுள்ள டைட்டேனியத்தை எடுத்துக்கணும், அது கூட அயோடின் சேர்க்கணும். 550 கெல்வின் வெப்பநிலை டங்ஸ்டன் இழை மூலம் கொடுக்கப்படுகிறது. அப்பொழுது உனக்கு எளிதில் ஆவியாகக்கூடிய டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு கிடைக்கும். ஓகேவா? இந்த எளிதில் ஆவியாகும் டைட்டேனியம் டெட்ரா அயோடைடை அதே டங்ஸ்டன் மின்னிழையை பயன்படுத்தி 1800 கெல்வின் வெப்பநிலை வெப்பப்படுத்தப்படும் பொழுது தூய டைட்டேனியம் கிடைக்குது, அயோடின் வந்துடுது. இப்போ ஈக்குவேஷன் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், டைட்டேனியத்தின் குறியீடு Ti, அயோடின் 2 மூல்கள் 2I2. எவ்வளோ வெப்பநிலை கொடுக்குறோம்? 550 கெல்வின் வெப்பநிலை. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு, TiI4, டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு. அடுத்து உருவாக்கப்பட்ட டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு 1800 கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் பொழுது தூய டைட்டேனியம், இந்த டைட்டேனியத்துக்கும் இந்த டைட்டேனியத்துக்கும் வித்தியாசம். இங்கே மாசுள்ள டைட்டேனியம். இந்த முறைகளுக்கெல்லாம் உட்படுத்த பண்பு நமக்கு என்ன கிடைக்குது? தூய டைட்டேனியமும் அயோடினும் திருப்பி கிடைக்குது. இந்த அயோடின் திருப்பி யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போது நம்ம இதில் பார்க்கலாம், படத்தில் பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்கள். இது ஒரு கண்ணாடியால் செய்யப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் எலக்ட்ரோடு வச்சுருக்காங்க, டங்ஸ்டன் மின்முனை வச்சுருக்காங்க வெப்பப்படுத்துவதற்காக. இங்கே அயோடின் கொடுக்கறதுக்காக அயோடின் கொடுப்பாங்க. அயோடின் இங்கே வரும். அடுத்து எந்த இதை உலோகத்தை தூய்மைப்படுத்தாமல் டைட்டேனியம் உலோகம், தூய்மையற்ற மாசுள்ள டைட்டேனியமும் அயோடினும் ஃபஸ்ட்டு 550 கெல்வின் வெப்பநிலைக்கு உட்படுத்தப்பட்டு TiI4 டைட்டேனியம் டெட்ரா அயோடைடு நமக்கு கிடைக்கும். அடுத்து இதே டங்ஸ்டன் மின்னிலையை பயன்படுத்தி இன்னும் வெப்பநிலை அதிகப்படுத்தப்படும் பொழுது, அதாவது 1800 கெல்வின் வெப்பப்படுத்தப்படும் பொழுது தூய டைட்டேனியம் நமக்கு கிடச்சிடும். அடுத்து அயோடின் வெளியே போயிடும். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த படம் தேவையில்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகேவா? புரிஞ்சதா? ஏதாவது புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே தான் ஜெர்கோனியத்தின் குறியீடு ZR. அது உங்கள் புக் பேக்கில் ஒன் வேர்டில் கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன். பட் முறை இதே முறை தான். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.